விக்ரன் அசோக் இயக்கத்துல கவின் நடிப்புல மாஸ்க் படம் வெளியாகி இருக்கு. படம் எப்படி இருக்கு? கலக்கலா சொதப்பலா பார்த்துருவோமா? மாஸ்க் படத்துடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துடைய ஹீரோ கவின் பாத்தீங்கன்னா டிடெக்டிவா இருக்கிறாரு. கவின் டிடெக்டிவா பணத்துக்காக பலருடைய பிரைவசிக்குள்ள தலையை விட்டு தகவலை திரட்டி அந்த காசுக்கு விற்கிறாரு. அப்படி அவர் தொழில் பண்ணும்போது அவருக்கு கிளைண்டாக தான் ஆண்ட்ரியா வர்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து பல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியாவை ஒரு பயங்கரமான வில்லியா காட்டுறாங்க. ஈவி இறக்கமே காட்ட மாட்டாங்க. ஒருவேளை அவங்க பண்ற ப்ராஜெக்ட்ல ஒருவேளை அவங்களை யாராவது ஏமாத்திட்டாலோ இல்லாட்டி அவங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாலோ சூப்பு கொடுத்து ஆளை காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வில்லியா காட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஆண்ட்ரியாக்கு இன்னொரு ஆசை இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் பண்ற அந்த எல்லா இல்லீகல் விஷயங்களையும் விட்டுட்டு மூட்டை கட்டிட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்குறதுக்கு நினைக்கிறாங்க. அதுக்கான விஷயங்களை சின்ன வயசுல யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு கடைசி ஒரு அசைன்மெண்ட் பண்ண போறாங்க. அந்த அசைன்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே, அவங்க வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. என்ன அப்படின்னா, அடுத்த முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர்கிட்ட உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணி கொடுக்குறேன், ஆனா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிரிமினல் ட்ராக் ரெக்கார்டை அழிச்சிருங்க, நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுறேன், எனக்கு இது எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதற்கு அவர் கொடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா மக்களுக்கு இந்த மாதிரி பணம் பட்டுவாடா பண்ணி கொடுங்க. அது பெர்ஃபெக்ட்டா போய் சேர்ந்துருச்சுன்னா நான் தான் சிஎம், அதுக்கப்புறமா நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த சூழல தான் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆண்ட்ரியாக்கு சாதகம் எல்லாம் நடக்கும் போது ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா, மக்களுக்கு பணம் பட்டுவாடா பண்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த 400 கோடி, அதாவது அந்த காசெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியா கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது திருடப்படுது, குறிப்பா சொல்ல அப்படின்னா கொள்ளையடிக்கப்படுது. அதுல எதிர்பாராம கவினும் சம்பந்தப்படுறாரு. யார் அந்த கொள்ளையர்கள், எதுக்காக இதை செஞ்சாங்க, குறிப்பா கவினுக்குள்ள எப்படி மாட்டினார் அப்படிங்கறதா ட்விஸ்ட் அண்ட் டர்னா கொண்டு வந்திருக்காங்க. படம் பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே நல்லா சூப்பரா போய்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா என்ன படம் இது அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் சர்னு போக படம் இன்டர்வலுக்கு அப்புறமாவே நல்லா சூடு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். படம் கிட்டத்தட்ட ஒரு மணி ஹிஸ்டுக்கான ஒரு ஃபீலை கொடுக்குற ஒரு படமா இருந்துச்சு. முக்கியமா சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எல்லாருமே மிடில் கிளாஸை வந்து ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மிடில் கிளாஸ் ஒருத்தர் நினைச்சிட்டான் அப்படின்னா அவன் என்ன வேணா பண்ணுவான். ஏன்னா அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு ஆப்போனன்ட்டுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. படத்தோட கேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா செட் பண்ணியிருந்தாங்க. கவின் வில்லியா பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியா, ருஹானி ஜோடியா வர்றாங்க. சில சீன்ஸ் எல்லாம் அதெல்லாம் பயங்கர அல்டிமேட்டா இருக்குது. இவங்க எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தா கூட இவங்களெல்லாம் அப்படி தூக்கி சாப்பிட்ற மாதிரி சார்லி சில சீன்ஸ் தான் வருவாரு. ரொம்ப அழகா நடிச்சிருக்கிறாரு. எமோஷன் சீன்லாம் அப்படியே அப்படி கேக் சாப்பிட்டு போற மாதிரி சாப்பிட்டுருக்கிறாரு. குறிப்பா ஒருத்தரை பத்தி சொல்லணும், அர்ச்சனா. விஜய் அர்ச்சனா தான். டாக்டர் படத்துல எந்த மாதிரி கவுண்டர் கொடுத்தாங்களோ, எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு சீனுக்கும் கிளாப்ஸ் அள்ளிச்சு ஒரு பயங்கரமான பட்டையை கிளப்பிட்டாங்க. படத்துடைய க்ரூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. டைரக்டர் ரொம்ப அழகா படத்தை எடுத்திருக்கிறார். என்ன காரணம்னா, படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த மணிகிஸ்ட் மாதிரியே வராது. எமோஷனலா சில கனெக்டும் இருக்குது. இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையும் பார்த்தீங்கன்னா நியாயமான விஷயங்களா கொண்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஆர்டி ராஜசேகர் பண்ணியிருக்கிறாரு. ஃப்ரேம் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எடிட்டிங் பாத்தீங்க அப்படின்னா ராமர் பண்ணியிருக்கிறாப்ல. எடிட்டிங் பாத்தீங்கன்னா நல்லாவே கிறிஸ்பா இருந்துச்சு. எந்த இடமே ரொம்ப ஸ்லோவா போகவே இல்லை. கடைசியில முக்கியமான ஒருத்தரை பத்தி பேசி ஆகணும். மியூசிக் ஜிவி பிரகாஷ். பாட்டு பாத்தீங்கன்னா உண்மையாவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவருடைய பீட்டு, ரிதம், குறிப்பா மெலடிஸ் எல்லாமே எல்லா படத்துல உள்ள பாடல்களுமே நல்லா இருக்கும். இந்த படத்துடைய பாட்டும் டக்குன்னு நமக்கு கேட்ச் பண்ற மாதிரி இருந்துச்சு. என்னதான் படத்துக்கு முன்னாடி பாட்டு ரொம்ப ரீச் ஆகலன்னா கூட படம் பார்த்து வந்ததுக்கு அப்புறமா அந்த ஹம்மிங் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. மாஸ்க் படம் போனீங்க அப்படின்னா டெஃபினட்டா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படமா இருக்குது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் 18+ டைலாக்ஸ் வருது. சில காட்சிகள் அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஆனால் மொத்தமா ஒரு பேக்கேஜா பாக்குறப்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியா இருக்குது.